ஹாய் ஹலோ கைஸ் ஹார்னர் டு மீட் யூ. நம்ம நேராக மேட்ரிக்கு போயிடலாம். இன்றைக்கி என்ன அனிமினா ரேடியண்ட் அப்படின்ற அனிமி. நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சீசனும் செகண்ட் சீசனும் தமிழ் டப்பில் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சீசன் 1ல் என்னென்னா ஹீரோவுக்கு வந்து மந்திரம் செய்ய தெரியும், ஆனால் வந்து அவருக்கு ஒழுங்காக செய்ய தெரியாது. அப்படி இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து அந்த ஊரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நான் மந்திரம் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி செய்யும்போது ஒரு தப்பு பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தண்டனை கொடுப்பாங்க. தலைகீழாக தொங்க வச்சு வீடை துடைக்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் என் புக்கெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து வெளியே ஒரு வினோத ஜந்து வரும்னு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஜந்துலாம் வந்து அழிக்க போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் ஹீரோ இருக்கும்போது ஒரு வினோத ஜந்து முட்டை வரும். அதுக்கப்புறம் அந்த வினோத ஜந்து வரும். ஹீரோ பார்த்தோன்னே நான் பெரிய மந்திரவாதியாக போகிறேன், இப்போ பாருங்கள் என் திறமையெல்லாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு போய் சண்டை போட்டுட்டு இருப்பார். சண்டை போடும்போது அவருக்கு சண்டை போட தெரியாது, மந்திரம் ஒழுங்காக வராது. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோவுடைய க்ளவுஸ் கிழிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுடைய பவர் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கும்போது அந்த கிராமத்தை காப்பாற்றிடுவார். அந்த கிராமத்தை காப்பாற்றதுக்கப்புறம் அவங்க அம்மா வருவாங்க. உன்னை வந்து நான் க்ளவுஸ் இல்லாமல் மந்திரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வந்ததுக்கப்புறம் ஹீரோ யோசிப்பார், இந்த மாதிரி ஜந்து வர்றதுனால தான் மந்திரவாதிகளை ஒதுக்கி வைக்கிறாங்க, இந்த ஜந்துக்கள்லாம் வந்து நான் அழிக்க போகிறேன், இது இருக்கிற இடம் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பும்போது தான் அந்த இடத்தோடைய பேர் சொல்லுவாங்க. பேர் என்னென்னா ரேடியண்ட். அதனால தான் வந்து இந்த அனிமிக்கு ரேடியண்ட் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வந்து ஹீரோ வந்து தனியாக போயிடுவார். தனியாக போகும்போது தான் எங்கே போகிற, ரேடியண்ட்டு தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்து ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ போவார். ஹீரோ போகும்போது மந்திரவாதிகளை பிடிக்கிற ஒரு போலீஸ் கமாண்டர் வந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது இவனை பார்த்த உடனே இவரை பிடிச்சி வச்சுருவாங்க. முன்னாடியே ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணு கூட தான் ஹீரோ ஃப்ரெண்டாகுவார். ஃப்ரெண்டாகிட்ட அப்புறம் அவங்க பாஸ் வருவாங்க. பாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை மட்டும் விட்டுருவாங்க. ஆனால் வந்து அந்த பையனையும் விட சொல்லி இது பண்ணும்போது இவங்களையும் சேர்த்து ஜெயிலில் போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 3 பேரும் பிளான் போட்டு அந்த ஷிப்பை அடிச்சுட்டு அவங்க அம்மா சொன்ன இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு ரேடியன் பற்றியான விஷயம் யாருக்கு தெரியுமோ அவங்கள போய் பார்க்க சொன்னாங்க அவங்க அம்மா. என்னென்னா அவரை போய் பார்க்கும்போது ஒரே ஒரு ஜார் மட்டும் இருக்கும். அந்த ஜாரில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம்தான் அவர் மாஸ்டரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வருவார். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ரேடியன் பற்றியான விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் எபிசோட் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நிறைய கடன் வாங்குவார் ஹீரோ. வாங்கினதுக்கப்புறம் யார் பேரில் ஸ்டோர் ஆகுன்னா அந்த பொண்ணுடைய பாஸ் இருக்கார் இல்லையா, அவர் பேரில் வந்து இந்த கடன்லாம் ஏறிடும். அதுக்கப்புறம் அந்த பாஸ் வந்து ஒரு நோட்டீஸ் பார்ப்பார். இந்த மாதிரி நெமிசிஸை அழிச்சா வந்து காசு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும். எதுக்காகனா அந்த பாஸ் வந்து ஆல்ரெடி வினோத ஜந்துக்களை அழிச்சா அதோடைய பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பணம் வாங்கிக்குவார். அதனால் இந்த கடை அடிக்க இது ஒரு வழி தான் அப்படின்ட்டு 3 பேரும் போவாங்க. அந்த ரம்பிள் டவுனில் போகும்போது தான் ஒரு சரியான ஃபைட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த வினோத ஜந்துங்கள்லாம் வந்து கெட்டது கிடையாது, அதுங்களுக்கும் உணர்வு இருக்குது, அதுங்களும் நல்ல ஜந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபைட்டில் தான் ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா வேறு லெவலில் ஃபைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோவுடைய பவர் அப்போ தான் தெரியும். ஃபஸ்ட் சீசனில் ஹீரோக்கே டவுட் வந்துடும், நம்ம கூட யார் இருந்தாலும் அவங்களையும் அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்றதுனால ஹீரோ வந்து ஃபஸ்ட் சீசனில் அவங்க ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை விட்டுட்டு ஒரு பாய் கூட சொல்லாமல் போயிடுவாங்க. அதோட சீசன் 1 வந்து முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வேறு ஒரு டவுனுக்கு போவார். அங்கே தான் வந்து இயற்கையாகவே வந்து மந்திர சக்தியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அந்த ஃப்ரெண்டு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆவார், அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவாங்க.
அவங்களாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த செகண்ட் சீசனில். அதுக்கப்புறம் திருப்பி பழைய ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு குட் பை கூட சொல்லாமல் வந்துட்டேன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோ தான் என் கூட இருந்தால் என் பவரை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் வந்து உங்களை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அது வந்து அவங்கக்கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு என்ன கேட்கும், அப்போ எங்களெலாம் பார்த்தாலும் உனக்கு வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேன்னா நீ என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு ஒரே மன கஷ்டமாகி உட்காந்துருவார். அதுக்கப்புறம் சீன்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்கன்ட்டு, அந்த ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துக்கு போய் ஹீரோ தங்கிடுவார். தங்கினதுக்கப்புறம் அவங்க கூட உதவியாளராக சேர்ந்து அந்த வினோத ஜந்துக்கள்லாம் அழிப்பாங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் அனிமி பார்த்தா செமையாக புரியும். அதுக்கப்புறம் ஒரு வார் இருக்கும், யாருக்காகனா ஹீரோக்காக மட்டும்தான் அந்த வார். ஆனால் வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் மற்ற ஒரு சிலர்லாம் வந்து அழிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சரியான கோபமாகி அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சமாதானப்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே, அவங்க கோபத்தை எப்படி போக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீசன் 2 வந்து இந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. யார் யாரெல்லாம் வந்து இவங்க கூட திருப்பி பயணம் செய்ய போகிறாங்க அப்படின்னு காமிப்பாங்க. சீசன் 1 தான் வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் சீசன் 2 வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.